பிப்ரவரி மாதம் வந்தாச்சு. பிப்ரவரி மாதம் ஃபர்ஸ்ட் வீக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓப்பன் ஆயிடும். அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓப்பன் ஆச்சுன்னா நம்ம ஒரு சில டாக்குமெண்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறதுல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்க ஒரு காமனான டவுட் என்னன்னா, சரி இந்த கேப் சர்டிஃபிகேட் நான் எங்கே போய் வாங்குறது, எப்படி வாங்குறது, எதுக்கு வாங்கணும் அப்படிங்கிற எல்லா காமனான டவுட்ஸ் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் அப்ளை பண்ண போகிறதுக்காக ஆதார் கார்டு, உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் மெயினாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இந்த கேப் சர்டிஃபிகேட் வேணுமா வேண்டாமா எல்லாத்தையும் குவிக் அண்ட் ஷார்ட்டாக நான் இந்த வீடியோவில் உனக்கு சொல்ல போகிறேன். ஸோ இந்த கேப் சர்டிஃபிகேட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன சார்? இது ஒரு செல்ஃப் டிக்ளரேஷன். நான் தான் இதை டிக்ளேர் பண்ண போகிறேன். ஓகேவா? இதை நம்ம ஸ்டாம்ப் பேப்பர்ல வைக்க போறோம். ஆனா இது பாத்தீங்கன்னா நான் ஜுடிஷியல் ஸ்டாம்ப் பேப்பர். ஓகே, நான் ஜுடிஷியல் ஸ்டாம்ப் பேப்பர்ல ஒரு 50 ரூபா 100 ரூபா இது ஒரு இன்ஸ்டியூட் பொறுத்து மாறும். ஒரு சில இன்ஸ்டியூட்ல 10 ரூபாய் ஸ்டாம்ப் பேப்பர்ல எழுதி கொடுத்தாலே போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, 10 ரூபா 20 ரூபா. இதுல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நான் கவர்மெண்ட்க்கு சும்மா சொல்ல போறேன். ஓகே, ஒன்னு இல்ல, இப்ப நீ 2024 12th முடிச்சிருக்கடா, சரியா? நீ இப்ப 2026ல வந்து எனக்கு இந்த MBBS சீட் வேணும் அப்படின்னு சொல்லி கவுன்சிலிங்ல அப்ளை பண்ண போற. ஓகே, சீட்டு கிடைச்சி காலேஜுக்கு போற. அப்ப அந்த காலேஜ் கேட்கறாங்க, இப்ப 2 வருஷமா என்னப்பா பண்ண அப்படிங்கிற ஒரு காமனான கேள்வி. அந்த காமனான கேள்விய நீ ஒரு பேப்பர்ல எழுதி அவங்கள்ட்ட கொடுக்க போற. அதுதான் இந்த கேப் சர்டிபிகேட். ஓகேவா? இது ஒரு பெரிய விஷயம்லாம் கிடையாது. நீ 2 வருஷம் என்ன பண்ண? சார் நான் வந்து டிராப் எடுத்தேன். ஓகே, இதுக்கு மெயினான பின்னாடி இருக்க ரீசன் என்ன? இந்த கேப் சர்டிபிகேட் ஏன் வந்துச்சு அப்படின்னா, ஒரு சில பேர் மேபி இல்லீகலா ஏதாவது ஒன்று பண்ணி போலீஸ் ஸ்டேஷன்ல போய் உட்காந்துருக்கலாம் 2 வருஷம். ஓகே, அப்ப அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் காலேஜ்ல என்டர் ஆயிடக்கூடாது. ஓகே, 2 வருஷம் ஜெயில இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து போய் இதுல உட்காரக்கூடாது. ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா சைக்காலஜிக்கலா ரொம்ப அஃபெக்ட் ஆயிருக்கலாம். ஓகே, அப்ப அவங்களுக்கு வந்து தெரப்பி இதெல்லாம் போயிருக்கும். ஸோ அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் MBBSல வந்துடக்கூடாது. ஓகே, ஒரு சில டைம் என்ன ஆகும்னா, இது வந்து ஈவன் ஜாபுக்கு போறப்ப கூட நடக்கும். ஓகே, ஜாப்ல வந்து இப்ப நீங்க ஒரு 2014 வரைக்கும் ஒர்க் பண்ணிருக்கீங்க, அடுத்து ஒரு 3 வருஷம் ஒர்க் பண்ணல, அதுக்கப்புறம் ஒரு புது கம்பெனில போறீங்கன்னா கம்பெனில கேட்பான், ஏன் சார் நீங்க 3 வருஷம் ஒர்க் பண்ணல? அதை வந்து லீகலா நம்ம கொடுக்குற ஒரு சர்டிஃபிகேட் தான் சார் கேப் சர்டிஃபிகேட். ஓகே, இதுக்கு பின்னாடி நிறைய ரீசன் இருந்தாலும் நம்மள்ட்ட இருக்க போற காமனான ரீசன் என்ன சார்? நான் டிராப் எடுத்தேன். ஓகேங்களா? ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா நீங்க மேபி ஏதாச்சும் இன்ஸ்டியூட்ல ஜாயின் பண்ணி 1 year 2 year படிச்சிருப்பீங்க, சரியா? ஸோ அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கா, நீங்க வந்து வேற ஏதாச்சும் இன்ஸ்டியூட்டோட பார்ட்டா இருக்கீங்களா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் ஒரு கேப் சர்டிஃபிகேட் கேட்கறாங்க. ஸோ பேசிக்லி பார்த்தீங்கன்னா காலேஜ் அட்மிஷனுக்காக, எம்ப்ளாய்மெண்ட்ல கேப். ஏன்னா ஒரு சில டைம் பார்த்தீங்கன்னா லேடிஸ் பார்த்தீங்கன்னா சப்போஸ் குழந்தை அவங்களுக்கு வந்து பேரண்ட் ஆகுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க அம்மா ஆகிறப்ப பார்த்தீங்கன்னா 2-3 வருஷம் வேலைக்கு போக மாட்டாங்க. அப்போ கேப் சர்டிஃபிகேட் கேட்பாங்க. அப்படி ஏன் நீங்க 2 வருஷம் 3 வருஷம் வேலைக்கு போகலன்னா சிம்பிளா அவங்க என்ன சொல்ல போறாங்க? ஏன்னா எனக்கு குழந்தை பிறந்துச்சு, 3 வருஷம் நான் குழந்தை கூட ஸ்பெண்ட் பண்ணேன், அதனால வேலைக்கு போகல. நீங்க என்ன சொல்ல போறீங்க? சார் நாங்க 2-3 வருஷம் டிராப் எடுத்தோம், அதனால பார்த்தீங்கன்னா நாங்க எங்கேயுமே போகல, நாங்க எந்த இல்லீகல் ஆக்டிவிட்டிலையும் இன்வால்வ் ஆகல. இதான் மெயினான ரீசன் இந்த கேப் சர்டிஃபிகேட்காக. ஓகே, இப்ப நல்லா பாரு, எப்படி சார் நான் வாங்குறது அப்படின்னா, நீங்க லோக்கல் நோட்ரி ஆஃபீஸ் ஒன்று இருக்கும். லோக்கல் நோட்ரி ஆஃபீஸ்ல போயிட்டு 50 ரூபான்னு 50 ரூபா, 100 ரூபான்னா 100 ரூபா, அது எந்த வாங்குறது நான் சொல்றேன். அதை கொடுத்து 100 ரூபா ஸ்டாம்ப் பேப்பர், 50 ரூபா ஸ்டாம்ப் பேப்பர் கொடுத்துட்டு அவங்கள்ட்ட டைப் பண்ண சொல்லுங்க, சரியா? கேப் டிக்ளரேஷன் டைப் பண்ண சொல்லுங்க. சரி, என்ன சார் டைப் பண்ணுது? ஏன்னா பொதுவா ஒன்னும் இல்ல, வீட்டுக்கு வந்து ஒரு ரெண்டல் டாக்குமெண்ட் இருக்கும் பாத்தியா, ரெண்டல் டாக்குமெண்ட்க்கு அவங்களே ஒரு ஃபார்மேட் வச்சிருப்பாங்க. அப்ப அந்த ஃபார்மேட்ல உன் பேரு அப்பா பேரு, ரெண்ட்டுக்கு போறீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அது நினைக்கிறேன். அப்ப ரெண்டல் டாக்குமெண்ட் எப்படி ஒரு லீகல் டாக்குமெண்ட், அதே மாதிரி தாண்டா இது ஒரு லீகல் டாக்குமெண்ட். பெரிய ஒரு விஷயம்லாம் கிடையவே கிடையாது. ஓகே, ஆனா நீங்க போற நோட்டரி ஆஃபீஸ்ல என்ன டைப் பண்ணி கொடுக்கணும் உங்களுக்கு தெரியாம இருக்கும். அதுக்காக நான் ஒரு ஃபார்மேட்டும் இங்க வச்சிருக்கேன். அது எல்லாமே நீங்க நெட்ல கூட பாத்துக்கலாம். ஓகே, அவங்கள்ட்ட இதை டைப் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி அதுல இருக்க டீடைல ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் நோட்டரி ஆஃபீஸ் முன்னாடி சைன் போட்டுரு. நீ தான் சைன் போடணும். அதை வந்து அவங்க வந்து வெரிஃபை பண்ணி சீல் வச்சு கொடுத்துருவாங்க. அவ்வளவுதான் சார் உங்க சர்டிஃபிகேட் ரெடி. ஓகே, அதுல உன் டீடைல்ஸ் உன் பேர்ல கரெக்டா இருக்கானா, உன் ஆதார் கார்டு இல்ல உன் பேன் கார்டு ஏதாச்சும் ஒன்று கொண்டு போ. ஓகே, நீ எந்த வருஷம் 12th முடிச்சிருக்க அதுக்கு அடையாளமா உன்னோட மார்க் ஷீட், டிசி எல்லாம் கொண்டு போயிட்டுன்னா வேலை முடிஞ்சு. ஒரு ஜென்ரலா ஒரு MBBSக்கு, சரிங்களா, MBBSக்கு இது எப்படி இருக்கும் அப்படின்னா, இதுதான் சார் ஃபார்மேட். MBBS கோர்ஸ்ல எனக்கு கேப் சர்டிஃபிகேட் வேணும்னா ஒன்னில ஒரு 100 ரூபா நோட்ரியில போயிட்டு ஸ்டாம்ப் பேப்பர் வாங்கிக்கோ. ஓகே, நான் ஜுடிஷியல் ஸ்டாம்ப் பேப்பர் வாங்கிக்கோ. இதுல போய் உன் டீடைல் ஃபில் பண்ண போறேன். என்னோட பேரு, எங்க அப்பாவோட பேரு, நாங்க இந்த இடத்துல தங்கிட்டு இருக்கோம், வீட்டு அட்ரஸ், நான் வந்து 12th இந்த வருஷம் முடிச்சிருக்கேன், சரிங்களா, இந்த ஸ்கூல்ல இருந்து முடிச்சிருக்கேன், நான் இந்த வருஷத்துல இருந்து இந்த வருஷம் வரைக்கும் வேற எந்த ஸ்கூல்லயுமே ஜாயின் பண்ணல, நான் டிராப் பண்ணியிருந்தேன். ஓகே, நல்லா பாரு, that period, during that period I was not involved in any offense or illegal activity. அததான் மெயினான ரீசனே. ஓகே, இதை பண்ணிட்டு நீங்க கையெழுத்து போடணும். ஸோ இதை வந்து அவங்களுக்கு டைப் பண்ணி கொடுக்க சொல்லி ஸ்டாம்ப் பேப்பர்ல. ஓகே, இது ஒரிஜினல் எடுத்து வச்சுக்கோ. அவ்வளவுதான் சார், உங்களோட கேப் சர்டிஃபிகேட் ரெடி ஆயிடுச்சு. இப்ப கேள்வி என்ன அப்படின்னா, நான் கண்டிப்பா கேப் சர்டிஃபிகேட் வாங்கணுமா?
என்கிட்ட படிச்சு ஏகப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஜிஎம்சி ஆகட்டும், பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் தமிழ்நாட்டில் இருக்காங்க. அவங்கள்ட்ட நான் கேட்டப்ப அவங்க எல்லாருமே சொன்ன ஒரே பதில் என்னன்னா, யாருமே கேப் சர்டிஃபிகேட் கொடுத்ததே கிடையாது. அவங்க எல்லாம் எம்பிபிஎஸ் படிச்சுக்கிட்டு இருக்காங்க, யாருமே கேப் சர்டிஃபிகேட் கொடுக்கல. ஆனா என்கிட்ட படிச்ச ஒரு பையன் வந்து பெங்களூர்ல படிச்சுக்கிட்டு இருக்கான் ஆல் இண்டியா கோட்டால. ஓகே, அந்த பையன் கேப் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கான். இவங்களும் டிராப் இயர் எடுத்திருக்காங்க. ஆனா தமிழ்நாட்டில் கேப் சர்டிஃபிகேட் கேட்கல. ஆனா மற்ற ஸ்டேட்ல போனீங்கன்னா கேட்பாங்க. சார் அப்ப நீ எப்ப சார் இது எடுத்து வைக்கிறது, இப்பயே எடுத்து வச்சிடணுமான்னு கேட்டா தேவையே இல்லடா தங்கம். சரியா? நீங்க காலேஜ்க்கு சீட் வாங்க போவீங்கல்ல, அப்போதைக்கு அவங்கள்ட்ட கேளு, நான் கேப் சர்டிஃபிகேட் ப்ரொடியூஸ் பண்ணணும். கேப் சர்டிஃபிகேட் ப்ரொடியூஸ் பண்ணா எவ்வளோ ரூபா ஸ்டாம்ப் பேப்பர்ல ப்ரொடியூஸ் பண்ணணும். ஏன்னா ஒரு சில பேர் 50 ரூபாவே போதும்னு சொல்லுவாங்க, ஒரு சில பேர் 100 ரூபா சொல்லுவாங்க. 100 ரூபா ஸ்டாம்ப் பேப்பர். அது உங்க ஸ்கூல்கிட்ட கேளு. ஸ்கூல்கிட்ட கேட்டு உங்க வீட்டுக்கு வந்துரு. வரப்ப பக்கத்துல நோட்ரி எங்கேயாச்சும் இருக்கும். ஓகே சார், நோட்ரில எங்க இருக்குன்னு தெரியலனா ஒன்னு இல்லடா இந்த ரெண்டல் டாக்குமெண்ட்ல ரெடி பண்ணுவாங்க. சரியா? வீட்டு வாடகை ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லுவோம்னு நினைக்கிறேன் தமிழ்ல. அதை ரெடி பண்ணுவாங்க. அவங்கள்ட்ட போ, இந்த கண்டென்ட்டை கொடுத்துரு, நான் கொடுத்த கண்டென்ட்டை கொடு, இதை டைப் பண்ணி கொடுக்க சொல்லு. ஓகே, நெட்ல இந்த மாதிரி கண்டென்ட் ஏகப்பட்ட கண்டென்ட் அவைலபிளா இருக்கு, நீ கொடுத்துட்டு அங்கே கையெழுத்து போட்டனும் ஒரு சர்டிஃபிகேட் ரெடி ஆயிரும். ஓகே, இது இப்பயே வேணுமான்னு கேட்டால் கிடையவே கிடையாது. ஸோ இதை போட்டு நீ டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். இனிமேல் கேப் சர்டிஃபிகேட் பற்றி எக்ஸாம் முடிஞ்சு சரி உனக்கு காலேஜில் போகிறப்ப தேவைப்பட்டா பார்த்துக்கலாம், அது வரைக்கும் தேவையில்லை. இன்னொரு விஷயம் என்னன்னா, இதை ஒரிஜினல் காப்பி எடுத்து பத்திரமா வச்சுக்கோ. சரியா? ஒரிஜினல் காப்பி எடுத்து பத்திரமா வச்சுக்கோ. ஜெராக்ஸ் காப்பி கொடுக்கக்கூடாது. ஸ்கூல் காலேஜில் ஒரிஜினல் கொடுக்கணும். ஒரு சில பேர் சரி எனக்கு ஜெராக்ஸே கொடுங்கன்னு கேட்டால் ஜெராக்ஸ் கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இதான் சார் நான் சொல்ல வந்த விஷயங்கள். உனக்கு இது புரிஞ்சிருக்கும் நினைக்க டவுட் இருந்தால் கேட்டுக்கோ. தேங்க்யூ ஸோ மச்.